வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்ல யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பச்சை கலரில் உள்ள ஒரு நைலான் பேக் மாதிரி தெரியுது. நைலான் பேக்னால் அது என்ன, பாலித்தீன் பை. பச்சை கலர் பாலித்தீன் பை நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னா, நம்ம ஊரில் பாலித்தீன் பை தெரியல. அப்போ இது எங்கே இருக்குது, வெளியூரில் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன ஊர்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐட்டங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். திருப்பி காமிச்சிட்டாங்க. சந்து தாரா ஸ்லேட் பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க மேடம். ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னவோ சிறப்பாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பச்சை கலர் தேலி பேக்கை பார்த்தாலே தெரியுது. நம்ம ஊரில் அந்த மாதிரி தேலி பேக் கிடையாது. அந்த குட்டி தம்பி பாங்க, அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். சந்துதாரா பிராண்ட் பென்சில் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளையில அப்படி தான் எல்லாம் எழுதணும்னு சொல்லி தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் அப்படிம்போம். வாவ், ஃபுல் பாக்ஸில் நம்ம எப்பயும் சொல்லுவோம் இல்லையா, ஃபுல் பாக்ஸ்னால் 25 வரும் சொல்லுவான். டண்டடக்கடை வாங்க, எத்தனை அடி பக்கத்தில் போய் காமிக்கிறோம். கலராக காமிச்சிருக்காங்க. தலை சுற்றுது பார்க்கும்போதே, மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சிட்டோம். 25 பாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவோம். 25 என்னென்ன இருக்குது, என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேடம் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. கேண்ட் யார்னா கேட்டு அப்படி பிராண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு போட்டியாக அவங்க கேண்ட் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு போல். அதுதான் கேட்டு பிராண்டுக்கு போட்டியாக இருக்கிறது கேண்ட்டு பிராண்டில் சிவப்பு கலரில் இருக்குது குச்சி. அதுதான் மேடம் வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் காமிக்கிறாங்க. எத்தனை பாக்ஸ் அதில் கேண்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 2 4 6 8 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 கேண்ட்டு சின்ன பாக்ஸ் இருக்குது. அதை வாங்கியிருக்கிறாங்க மேடம். அதுதான் காமிக்கிறாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வாங்கியிருக்கிறாங்க, மெட்ரோ சிட்டி. ஆமாம், எல்லா ஊர்லேயுமே மெட்ரோ வந்துருச்சுங்க. இப்போ டெல்லி, சென்னை எல்லா ஊர்லேயுமே மெட்ரோ சிட்டி இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்தாப்புலேயே. பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கே பாதை இருக்குது. நம்ம மெட்ரோ சிட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ஒயிட் கலர் பென்சில் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை குச்சி இருக்குது, இது என்ன கலர், இதெல்லாம் அவங்க பேக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். வாங்கிட்டு வர்றது உள்ளே எத்தனை இருக்கும், 10 இருக்குமா, 12 இருக்குமா, 15 இருக்குமாலாம் நமக்கு தெரியாது. இருக்கிறத அப்படியே நம்ம பேக் பண்ணி எல்லாம் பாருங்கள், பெட்டி பூரா உடஞ்சி தான் கிடக்கு. இருக்கிறத நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே அனுப்பி கொடுத்துரும். மெட்ரோ சிட்டிலாம் போயிட்டு வந்திருக்கோம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அப்போ விலை எப்படி இருக்கும், அதுக்கு தக்கன இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அது கொஞ்சம் கூடுதலாக ரொம்ப கூடுதலாங்கிறது உங்களை பொறுத்தது. நம்ம தங்கச்சிகள், நம்ம மேடம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தது. அடுத்தது எதை கட் பண்ணுறாங்க மேடம், ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறாங்க பாருங்கள். சந்து தாரா, அந்த குட்டி தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான். தம்பி படித்து முடிச்சது போதுண்டா, உள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்லேட் பென்சில் தான் இருக்கும். என்ன கலர் இருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா, அதுதான். ஒயிட் கலர் தான் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. அட்டகாசமாக இருக்குங்களா. 3 பிராண்டு. ஆமாம், சந்துதாரா, மெட்ரோ சிட்டி, அப்புறம் கேண்ட், 3 கலந்து 25 பாக்ஸு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். பொங்கல் ஹாலிடேஸ் நம்மகிட்ட பேசினவங்களுக்குலாம் தெரியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் ஆர்டர் கொடுத்தவங்க, நம்ம கதை அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி. அதனால் நம்ம சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்சு அட்டகாசமாக உங்களுக்காக அதை வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சு காமிச்சிருக்கிறாங்க மேடம். எப்படி வாங்கிட்டு வந்தோம், எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம், அதுதான் இது பாருங்கள். ஆட்டோவில் பனி, சரியான பனிங்க. டெல்லியிலாம் சரியான பனி, குளிர். அந்த பனியிலையும் குளிர்லேயும் போய் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேலை இருந்துச்சு. நம்ம ஸ்டேஷ்னரி கடைகளுக்குள்ள வேலைகள், புஸ்தகம், நோட்புக்ஸ் வேலைகள் இருந்துச்சு. போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, நம்ம கதை அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள் ஜாலியாக கதை பேசுகிறதுக்கு, அதை பேசினவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போனால் என்ன செஞ்சோங்கிறது. மற்றவங்களுக்கு அப்பப்போ சொல்லியிருப்போம். தங்கச்சிகளுக்கு அதே மாதிரி தான். டெல்லியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எடுத்தது விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும், கொஞ்ச நேரம். பார்த்தா லைட்டு வெளிச்சமாக தான் இருக்கும். ஏன்னா லைட் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாங்க. ஜேன்னு இருக்குது. என்ன ஜேன்னு இருக்குது, ஆளே இல்லையா ஜேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா. லைட்டு வெளிச்சம் பளிர்னு இருக்குது. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஆட்டோவில் இறங்கணும்.
ஆட்டோவில் வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்மில் போய் ட்ரெயின் ஏறம் போயிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்னது? ஹஜரத் நிஜாமுதீன். இதை தெரியுதா உங்களுக்கு? பச்சை கலரில் ஹஜரத் நிஜாமுதீன். அந்த ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் ஏறணும் திருநெல்வேலி வர்றதுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே தான் அப்படி உள்ளே வந்து அந்த செக் போஸ்ட் சைடில் அந்த பேக்கை பூரா உள்ளே செக் பண்ணுவாங்க. நல்ல வேலை நம்ம ஐட்டத்தை யாரும் கேட்டுக்கல என்னென்னு. அது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும் உள்ள. எல்லாத்துக்குமே தெரியும் அது யார் வாங்குறா, எதுக்கு வாங்குறாங்கங்கிறது. அதனால் யாரும் அதை பற்றிலாம் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. அந்த பேக்ஸ் இருக்குல்லையே, அந்த ரோலர் மாதிரி உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே தான் பாக்ஸை நம்ம பேக் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு விட்டு அந்த பக்கம் வந்து செக் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இது வழியாக உள்ளே வந்து அந்த ஹஜரத் நிஜாமுதீன் வரவேற்கிறது போட்டால் அது வழியாக தான் வந்து ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஊருக்கு வந்து சேர்ந்து நம்ம தங்கச்சிகள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் கதை அடிக்கிறவங்களுக்காக வீடியோ போட்டாச்சு. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.